அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் அபயந்திர குற்றவாளி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மலையாளத்தில் தான் நடிக்கும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தர வேண்டும் என மெனக்கெடுப்பவர் ஆசிப் அலி. கடந்த ஆண்டு தலைவன், லெவல் கிராஸ், அமிகோ, கிஷ்கிந்தா காண்டம்னு ஆச்சரியம் தந்த சில படங்களில் நடித்தார். அதில் தலைவன் சூப்பர் ஹிட்டான படம், வேறு லெவல் திரைக்கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தலைவன். இவர் ஒரு டஜன் படங்களை கையில் வச்சுருப்பார். அதில் ஒரு 4 படம் வருடத்துக்கு பண்ணிடுவார். அதில் ஒரு 3 படமாவது ஹிட் ஆகிடும். இந்த ஆண்டும் ரேக சித்திரம், சர்கீட் படங்களை தொடர்ந்து அபயந்திர குற்றவாளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் அமைந்த திரைக்கதை. சேதுநாத் பத்மகுமார் எழுதி இயக்கியிருக்கும் அபயந்திர குற்றவாளி படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் சகாதேவன், பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு, நீரஜா தம்பதிக்கு ஒரு மகன். அவங்க ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சகாதேவன் பல கனவுகளோடு திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கிறாரு. பெண் பார்க்கும் சம்பிரதாயமெல்லாம் முடிஞ்சு அனைவர் சம்மதத்தோடு இல்லற வாழ்க்கைக்கு தயாராகிறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு மனைவியுடனான குடும்ப வாழ்க்கை அமைஞ்சுதானா இல்லைன்னு தான் சொல்லணும். திருமணம் முடிந்து முதலிரவு அன்றே பிரச்சனையாக ஆரம்பிக்குது. முதலிரவு அன்று அவரது அறையில் ஆணுரை பாக்கெட்டுகள் ஒரு 6-7 இருப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க மணமகள். தயிர் வாங்கி வர சொன்னதுக்கு பதிலாக ஆணுரை வாங்கி வந்து கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் சகாதேவன் அவர் ஆசிப் அலியோட நண்பர்கள். திருமணம் முடிஞ்சு 10 நாட்கள் ஆகியும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்காங்க. ஆனாலும் ஆசிப் அலி பொறுமையாக இருக்கார். அவர் சும்மா இருந்தாலும் சொந்தக்காரங்க, நண்பர்கள், வீட்டார்கள்னு அவங்களோட பேச்சு ரொம்ப அவருக்கு கடுப்பு ஏற்றுது. இதனால் மது அருந்திட்டு வராரு. இந்த சரக்கு அடிச்சிட்டு வந்த அன்னைக்குன்னு பார்த்து அவங்க மாமனார் ஒரு ஏலக்காய் தோட்டத்தை விலை பேசணுன்னு அந்த மனைவியோட அப்பா போய் வர சொல்கிறாரு புரோக்கர் கூட. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பான்னு புரோக்கரை போட்டு புழக்கிறாரு. யார் மேலேயும் உள்ள கோபத்தை மாமனார் மேலேயும் புரோக்கர் மேலேயும் காட்டிட்டு வீட்டுக்கு வராரு சகாதேவன். வீட்டுக்கு வந்தால் மனைவி துளசி தன்னோட தோழியோடு சேர்ந்து நெதர்லாந்துக்கு உயர் படிப்பு படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. துளசி அதுக்கு இவரே அவ்வளோ பணம் என்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்ல, அதுக்கு மனைவி என்னோடய நகைகளை அடகு வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. என்னால் நகையெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ சொல்லலையேன்னு சொல்ல, கண்ணாடியில் தலையை முட்டிக்கிட்டு தலையில் காயம் ஏற்பட்டுடுது. அவ்வளவுதான். அடுத்த நாளே அவங்க அப்பா வர சொல்லி அவரோட சென்று விடுகிறார் மணமகள், அந்த பெண்ணு அவங்க துளசி. பிறகு குடும்ப வன்முறையில் ஈடுபட்டதாக சொல்லி தன்னை அடித்து மண்டையை உடைச்சிட்டான்னு காவல் நிலையத்தில் புகார் வேற கொடுக்கப்படுது. அதனை தொடர்ந்து அவங்க டைவர்ஸ் நோட்டீஸும் வக்கீல் நோட்டீஸும் அனுப்புகிறாங்க. டைவர்ஸ் கேட்டு ஒரு சாதாரண பின்னணி கொண்ட சாமானிய சகாதேவன் அந்த சூழலில் என்ன செய்தார், அதன் பிறகு என்ன ஆனாருங்கிறது தான் அபயந்திர குற்றவாளியோட மீதி கதை. நீதிமன்றத்தில் நிராதரவாக நிற்கும் அவருக்கு சட்டம் என்ன பதிலை தந்தது என்று சொல்கிறது அபயந்திர குற்றவாளி. இந்த டைட்டிலுக்கு குடும்ப வன்முறையில் ஈடுபடும் குற்றவாளி என்று அர்த்தம். பொய் புகார்களால் குடும்பம் நீதிமன்றங்களுக்கு இழுத்து வரப்படும் ஆண்களை மட்டுமே மையப்படுத்துகிறது அபயந்திர குற்றவாளி. இந்த படத்தில் பெண்களை இழிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் என்று சிலர் எதிர்குரல் எழுப்ப நிறையவே வாய்ப்புகள் உள்ளன. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் கதை நகர்ந்து போகுது. கேரளாவோட கிராமப்புற அழகை ஏந்தி அழகாக படம் பிடிச்சிருக்காரு அஜய் டேவிட் கச்சப்பள்ளியின் ஒளிப்பதிவு. எடுத்துக்கொண்ட கதைக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் படத்தை தொகுத்திருக்காரு சோபின் கே சோமன். திரைக்கதையில் வரும் களங்களை
உண்மைன்னு நம்புகிற மாதிரி அந்த களத்தை தயார் பண்ணி காட்சிப்படுத்த உதவி இருக்கார் கலை இயக்குனர் சாபுராம். ராகுல் ராஜின் பின்னணி இசை ஒவ்வொரு காட்சியையும் நம்ம மனசில் திணிக்குது. இந்த படத்தில் கதாநாயகனின் அம்மா, வழக்கறிஞரின் உதவியாளர், அவங்க 2 பெண்களை மட்டும்தான் நல்லவங்களா நியாயமானவங்களா காட்டுகிறாரு இயக்குனர். பழைய தண்டனை சட்டப்பிரிவு 498A என்பது அப்பாவி ஆண்களுக்கு எதிராக சில பெண்களால் பயன்படுத்தப்படுவதாக வாதாடுகிறதே நாயகனின் கதாபாத்திரம். இந்த கதையில் நாயகனோடு சேர்த்து 3 ஆண் கதாபாத்திரங்கள் அவங்களுமே சம்பந்தப்பட்ட சில பெண்களால் நீதிமன்றத்தில் அவமானப்படுவதாக காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவையும் யோசித்த இயக்குனர் கதாநாயகி பக்கம் உள்ள நியாயத்தையும் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரும் குறையாக தெரியுது. இந்த படத்தில் பாலியல் உறவு குறித்து கதாநாயகியின் விருப்பம் என்ன அல்லது கருத்து என்ன என்று தெளிவாக சொல்லாததும் ஒரு பெருங்குறை. அது சில ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதும், கதாநாயகன் பக்கம் நியாயம் இருக்கா இல்லை நாயகி பக்கம் நியாயம் இருக்கானா நிச்சயமாக நாயகன் பக்கம்தான் பேசுவாங்க எல்லோரும். ஏன்னா நாயகி தரப்பு நியாயத்தை முழுமையாக காட்டவே இல்லை இந்த படத்தில். எடுத்துக்கொண்ட கதை கருவுக்கு நேர்த்தியாகவே திரையில் கடத்தியிருக்காரு இயக்குனர் சேதுநாத் பத்மகுமார். சமீபத்தில் வெளியான மச்சாண்ட மாலகா திரைப்படத்தில் பிரதானமாக விளங்கும் பெண் கதாபாத்திரம் இழிவாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. ஆணாதிக்க பார்வையோடு அந்த படம் உருவாக்கப்பட்டிருப்பதாக எதிர்ப்பு கிளம்பியது. கிட்டத்தட்ட அதே போன்றதொரு பார்வை இந்த படத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில் வேறு ஜானரில் இருக்க வேண்டும் என்ற ஆசிப்பலியின் மெனக்கடல் இந்த படத்தில் நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அதற்கேற்ப அவர் நடிப்பை தந்திருக்காரு. நாயகியாக வரும் துளசிக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, அதான் ஏற்கனவே சொன்னோமே, அவ்வளவுதான். வழக்கறிஞராக வரும் ஸ்ரேயா ருக்மிணிக்கும் அதிக வசனங்கள் இல்லை. பாலச்சந்திரன் சொல்லிக்காடு நீரஜாவின் காட்சிகள் இயல்பாக திரையில் வந்திருக்கு. இந்த கதையோட பலவீனமே ப்ராப்பரான வில்லன் கிடையாது. வில்லத்தனம் செய்கிறவங்க இவங்க தான்னு காட்டவும் சுட்டி காட்டாமல் நழுவி இருப்பது பலவீனம். கதைப்படி பெண் வீட்டார் தான் வில்லன் தரப்புனாலும் கதாநாயகியோட செயல்பாடுகள் அவரது பெற்றோருக்கு தெரியுமா தெரியலையான்னு விளக்கமாக சொல்லவே இல்லை படக்குழு. நாயகனை பாதிப்புக்குள்ளாக்கிய காரணத்தையோ அதன் பின்னணியோ திரைக்கதையில் விளக்கமாக சொல்லவே இல்லை. பெண்களை காக்க உருவாக்கப்பட்ட சில சட்ட பிரிவுகள் அப்பாவியான ஆண்களை நலிவடைய செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு படத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 சேனல் நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். ஒரு லீகல் ஃபேமிலி ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நன்றி.